வணக்கம் ஜிஆர்டி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணத்துக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காட்டு கிட்ட. இங்கேருந்து ஒரு போட் எடுத்து ஆறும் கடலும் சேர்ற இடம், அதாவது புகத்வாரான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் தான் குக் பண்ண போகிறோம். ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். வேற லெவல் ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்னு தான் சொல்ல முடியும். எந்த சைடு திரும்பினாலும் இயற்கை இயற்கை இயற்கை, தண்ணி, அதுக்கப்புறம் மரம், இதெல்லாம் தான் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே 2வது மிகப்பெரிய ஏரின்னு இதை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏரி தான் இது. அண்ட் இந்த இடத்துல நிறைய ஃபிஷர்மேன்ஸோட ஒரு ஃபேமிலி அவங்களாம் தான் இருப்பாங்களே. இங்கே தான் கிடைக்காத விஷயங்களே கிடையாது. ரொம்ப ஃபேமஸ் பச்சனைன்ட்டு நாம் முன்னாடி எபிசோட்ல அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தோம். அந்த மாதிரி இன்னைக்கும் சூப்பர் எக்ஸைட்டிங் சீ ஃபுட் தான் சமைக்க போகிறோம். அது என்னன்றது நம்ம ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுறேன். ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா இந்த சைடு கடல், இந்த சைடு ஆறு, ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துல ஒரு திட்டு மாதிரி இருக்குது. அங்கே தான் சமைக்க போகிறோம். கேட்கறதுக்கு எப்படி இருக்குது இல்லை? ஸோ போய் அங்கே நம்ம சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம். வாங்க போகலாம். வேற மாதிரி ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்பாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி போயிட்டு இருக்கு. இது போயிட்டு இன்னொரு இடத்துல சேரும்னு நினைக்கிறேன். போகிறதுக்கே பயங்கரமாக இருக்குது. என்னதான் வெயிலாக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டில் போய் பார்த்து தெரியவே இல்லை. ஒரு 10 ஏர் கண்டிஷன் வச்ச மாதிரி செமையாக இருக்குது. ஐ திங்க் இதுக்கப்புறம் போயிட்டு நிறைய கனெக்டிவிட்டிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு பாலம் மாதிரி இருக்குன்னு அங்கே இருக்க பார்த்து சொன்னால, அதான் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஸோ டச்சு காலத்தில் இந்த ட்ரேடிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த கப்பல் வந்தாலும் இந்த வழியாக தான் ட்ரேடிங்க்கு வருமா. ஸோ அதுக்காக தான் அந்த பாலத்தை கட்டி வச்சுருக்காங்க. அதை தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக ஒரு அட்டகாசமான இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த சைடு பார்த்தீங்கன்னா கடல். அந்த கடலும் இந்த ரிவரும் சேர்ற இடம் தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது. ஸோ வாஸ்கோ ட காமா ஒரு படகு எடுத்துக்கிட்டு ஸ்பைஸை தேடி இந்தியாவுக்கு அந்த மாதிரி நம்மளோட பைரட்ஸ் ஆஃப் கரீபியனோட நம்ம இந்த ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். இங்கே ஸ்பாட்டு போட்டு வேறு லெவலில் சமைக்க போகிறோம். அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மேஜிக் ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்றதை நான் ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இடம் என்னன்றது தான் விஷயங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா எங்கள் கேமராமேன் உங்களுக்காக காமிப்பார் பாருங்கள். அந்த சைடு அலை அடிக்குது, இந்த சைடு அப்படியே அமைதியாக இருக்கக்கூடிய ரிவர். இது ரெண்டுமே நம்ம எபிசோட ஆரம்பிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எங்களுக்கு சீ ஃபுட் எல்லாமே கிடச்சிட்டு இருக்கு. பட் ஸ்பாட்டுக்கு போகிறோம், அருமையாக 2 ரெசிபி சமைக்கிறோம். வாங்க. அங்கே பார்த்தீங்களா, அதுதான் பீச். அதுக்கிட்ட ஒரு திட்டு இருக்குது. இது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆறு. எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு இடம். இதுக்கு நடுவில் ஒரு மணல் திட்டு. அந்த மணல் திட்டில் தான் நாம் சமைக்க போகிறோம். இதோட ஒரு எக்ஸைட்டிங்கான எபிசோட் இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு போட் எடுத்துகிட்டு அந்த போட்டில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான லொக்கேஷனில் சமைக்கிறதே வேறு லெவல் ஒரு ஃபீலிங் தான். வாங்க ஸ்பாட்டில் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிட்டு ஆரம்பிச்சுக்கலாம். வாவ், ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்புக்கு தகுந்த மாதிரியே ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. இருங்க காட்டுற கேமராவே நானும் வச்சிருக்கீங்களா கேமரா? வாவ், பார்த்தீங்களா, இது பேர் தான் ஜெல்லி ஃபிஷ். ஆல்மோஸ்ட் இது டெட்டுன்னு நினைக்கிறேன். நான் பிடிச்ச மாதிரி நீங்கள் டக்குன்னு பிடிச்சிடாதீங்க. ஏன்னா இது இந்த மாதிரி தலையில் பிடிக்கணும். அதுவும் நம்மளுடைய ஹார்ட் ஸ்கின்னோட தான் பிடிக்கணும். இந்த சைட்லாம் பட்டுச்சுன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் மட்டும் பிடிச்சிங்கன்னு சொல்லி நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது. பயங்கரமாக இருக்குல்ல? இருங்க கிட்ட காட்டுவோம், கேமராமேன் கிட்ட. ஜெல்லி ஃபிஷ் பயங்கரமாக இருக்குல்ல? இதை சமைக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இவங்களை நம்ம திருப்பி இதிலே விட்டுறலாம். பார்த்தீங்களா, தண்ணியில் போட்டவொடனே எங்கே போனானே தெரில பாருங்கள். ஸோ இதுதான் ஜெல்லி ஃபிஷ். இந்த மீனை தான் நாங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதை வாங்கிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். பார்த்தீங்களா, இது ரெண்டுமே மடவை மீன். இதை பார்த்தோன்னே நம்மளுக்குள்ள ஒரு சாங்கு தான் ஞாபகம். வாழை மீனுக்கு வளங்க மீனுக்கும் கல்யாணம், அந்த மாதிரி. இப்போ மடவை மீனுக்கும் ரோஸ்ட்டு அந்த மாதிரி போட வேண்டியதான். ஒரு மீனை வச்சு இந்த மீனை பார்த்தோன்னே வேற லெவல் வறுவல், அப்படி பெப்பர்லாம் போட்டு செம்மையாக வறுக்கிறோம். இந்த மீதி இருக்க மீன், இவன் தலை வால் எல்லாத்தையும் வச்சு குழம்பு வைக்கிறோம். ஏன்னா மடவை மீன் தலையில் மீன் குழம்பு வச்சா வேற மாதிரி இருக்கும்னு நான் நிறைய வாட்டி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கேன். அதனால் இதுதான் நம்ம செய்ய போகிறோம். லாஸ்ட் டைம் தான் நம்ம பண்ண பார்த்து நண்டு ஓடிச்சு. இப்போ இந்த மீன்லாம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இப்படி தான் மீனை கழுவணும். கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு துண்டு துண்டாக வெட்டுறோம், பொரித்து சாப்பிட்றோம். பார்த்தீங்கல்ல, நம்ம தலைவர் சொல்ல மாதிரி இது சின்னதாக இருக்க சொல்ல பிடிச்ச மீன், இது பெருசாக இருக்க சொல்ல பிடிச்ச மீன், ஆக மொத்தம் 2 ஒரே மீன், மடவை மீன். நம்ம இவங்களை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். தலைகளை க்ளீன் பண்ணி அப்படியே ஸ்லைஸ் போட ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ மீன் வந்து அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றது எப்படி பார்க்கணுன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த கில்ஸ் எடுத்து பார்க்குறது, அதே மாதிரி நீங்கள் இந்த மீன் அப்படி அமுக்குனீங்கன்னா உடனே அப்படி மேலே வரணும். அப்படி மேலே வந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நீங்கள் மீனை ஃப்ரெஷ்ஷான்றதை செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான மீனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வறுக்க போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வறுக்கக்கூடிய ஸ்டைல்லே பெப்பர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அப்படி இருக்கும். ஸோ ஒரு ஃபிஷ் பெப்பர் ரோஸ்ட் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். அது கூட எப்படி ரொம்ப கட்டியாக மீன் குழம்பு வைக்கிறதுன்றதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெப்பர் ரோஸ்ட் ஃபிஷ், அது கூட ஒரு அருமையான மீன் குழம்பு. இது 2 தான் செய்ய போகிறோம். வாங்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பெப்பர் ஃபிஷ் ரோஸ்ட்டுக்கு பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு நம்ம அது தோலோடு தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பூண்டை நம்ம இதில் போட்டு இடிக்க போகிறோம். பூண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த இது ஒரு மேஜிக் மசாலான்னு சொல்லலாம் இதை. ஸோ எப்போ நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் இதை மாதிரி இடித்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரை கொடுக்கும். ஓகே, இதை இடிச்சிக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் போட ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இடித்த கருவேப்பிலை பூண்டை முதல்ல இந்த சட்டியில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் வந்து 2 வாட்டி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலாவில் மீன் கூட கொஞ்சம் இறங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். 2வது வந்து ஃபினிஷ் பண்ண பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டுப்போம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். நம்ம பெப்பர் தூக்கலாக போட போகிறோம், ஏன்னா பெப்பர் ரோஸ்ட்டுன்றதுனால. பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் குழம்புத்தூள், குழம்புத்தூளுக்கு அப்புறம் இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். வறுக்கிற மீனுக்கு மட்டும் எப்போதுமே தனி மிளகாத்தூள், நீங்கள் குழம்புத்தூள் சேர்த்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபிஷ்ஷு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ கொஞ்சமாக எண்ணெய் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் மீனை போட்டு பிரட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மீனில் பிரட்டி நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும் சைடில். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே போகும். நீங்கள் உடனே எடுத்து பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசாலா வந்து தனியாகவும் மீன் வந்து ஒன்று சேராத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து அதில் நம்ம நல்ல எண்ணெய் போட்டு குக் பண்ண பார்த்து மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு குக் பண்ணி எடுத்தோன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மசாலாவுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு,
இப்போ வெங்காயத்தை நம்ம ரஃப்பாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம், ஏன்னா இது நம்ம வந்து வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி தான் அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மஞ்சத்தூளை ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தென் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இதை போட்டு நம்ம குக் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம மசாலாவோட சேர்த்து குக் பண்ணோன்னா நம்ம ஃபிஷ் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் குக் ஆனாலே போதும், ஏன்னா நம்ம திருப்பி போட்டு குக் பண்ண போகிறதுனால ஃபுல்லாக குக் பண்ணுற அவசியம் இல்லை, அதோடைய ரா ஃப்ளேவர் போனாலே போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை குக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதை வந்து ஒரு சைடில் நம்மளுடைய காம்பேக்ட் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அதே சேம் டைம் நம்ம மற்ற மசாலாலாம் இதில் போட்டு ரெடி பண்ணி குக் பண்ண போகிறோம். இது குக் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே சைட் பை சைடு இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக வந்து காஞ்ச மிளகா, அது கூட பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு இதை மட்டும் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சிட்ருக்கோம். இதுதான் வந்து நம்ம ஃபிஷ் கிரேவியே திக்காக போகுது. ஸோ அதனால் இதை அரைக்க பார்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம அதை மீன் குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழம்புக்கு சட்டியை வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், ஒரு பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கீரி போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணுறோம். இதை ஒரு வதக்கிக்கலாம். வதங்க பார்த்து இதுக்கு தேவையான பூண்டு, பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் சேர்த்த உடனே இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம குழம்புக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்க போகுது. ஸோ இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்புத்தூள் ஆட் பண்ண போகிறோம். குழம்புத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், ரொம்ப கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண பார்த்து ஆட் பண்ணியிருந்தோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நாம் வந்து நார்மலாக புளி கரைச்சி விட்டு இந்த ஸ்டேஜில் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நான் புளி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதனால் அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு நம்ம மீனை இறக்கி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளி, இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொதிக்கணும். கொதிக்க பார்த்து இதில் வந்து உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக மீன் இறக்கி விட்டோன்னா சூப்பராக இருக்கும். இங்கே சமையல் செஞ்சுட்டு இருந்தா காலை எவனோ கடிக்கிறான்னு பார்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் தான். இங்கே பாருங்கள், உயிரோட இருக்கிற பாருங்க. எதுக்குடா என்னுடைய அக்கா தங்கச்சியெல்லாம் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, ஐயோ கடிச்சிடாம பிறகு விட்டானா அம்மா, ஐயோ. இந்த மாதிரி ஒருத்தவங்க எங்களை டார்ச்சர் பண்ணிடலாம், போனால் போது இவனை விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு சும்மா தலபுலன்னு கொதிச்சுட்டு இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் இறக்கணும்.
ஸோ நம்ம மீனை வந்து வால் ப்ளஸ் தலை இது எல்லாத்தையும் அந்த குட்டி மீன் அதெல்லாமே நம்ம குழம்புக்குனே வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, மீன் குழம்புக்கு ருசின்னு பார்த்தீங்கன்னாலே தலை தான். அவரை ஃபஸ்ட்டு இறங்குவோம். ஸோ குட்டி மீனையும் தலையை இறக்கி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மல்லியை போட்டு இவரை ஒரு சைடு விட்டுறணும். டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இவங்க அப்படியே அந்த மீனில் இருக்கக்கூடிய எசன்ஸ்லாம் குழம்புல போகணும். குழம்புல இருக்கக்கூடிய மசாலா தான் மீனில் போகணும். இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது க்ரியேட் ஆகிட அப்படி சைடில் விட்டுட்டு நம்ம முன்னாடியே ஊற வச்சோம் இல்லையா மீன், நல்லா ஒரு 1 hour செம்மையாக ஊறி இருக்குது. அவர் எடுத்து நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இவங்களை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பேனை வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை வேறு லெவலில் குக் பண்ண போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கணும். ஃபிஷ்லாம் பண்ண பார்த்து அதில் போயிட்டு கம்மியாக எண்ணெய் விடணும்னு நினச்சா அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். போட்ட உடனே புளியா சுழி போடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கருவேப்பிலை கொத்து இப்படி போடணும். அவர் ஒரு ஃப்ளேவரை கொடுப்பார். அந்த ஃப்ளேவரை கொடுத்தாருன்னா அந்த ஆயிலுக்கு வேறு மாதிரி இருக்கும். இதுதான் ஃப்ளேவர் ஆயில். இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க போட்டு சில மீனை அப்படியே எடுத்து அழகாக எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷை நம்ம அப்படியே எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஷ் வந்து ஒரு சைடு நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடரை போட போகிறோம். பெப்பர் பவுடர் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை திருப்ப போகிறோம். திருப்பினதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி பெப்பர் பவுடர் போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஃபிஷ்ஷை குக் பண்ணிட்டோம். ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு சைடு பெப்பர் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி பெப்பர் போட்டோன்னா நம்ம ஃபிஷ் ரெடி ஆகிடுவார். இவங்க 2 பேரும் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக நாம் ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை கிளை வச்சுருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்ரேஷனில் எல்லாமே சூப்பர். எங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருந்தது. கொஞ்சம் வந்து காற்று அதிகமாக அடித்ததுனால அந்த அளவுக்கு ப்ராப்பராக குக் பண்ண முடியாதுனா மீன் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருந்தது. ப்ளஸ் வருண பகவான் எங்கள் மேலே கோவத்தில் இருந்ததுனால புசுக்குன்னு மழை அடித்ததுனால எழுந்து ஓடி வர மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் கருணை காட்டினார்னா நல்லாயிருக்கும். க்ளோசிங் அந்த அளவுக்கு பண்ண முடியல. பட் டேஸ்டிங் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. வாவ், ஐ திங்க் நார்மல் ஃபிஷ் ஃப்ரைக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த பெப்பரோட ஸ்பைசினஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு அல்டிமேட் டிஷ்னே சொல்லலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து எங்களுக்கு அந்த ஹிண்ட்ரன்ஸ் இருந்தாலும் வீட்டில் உங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸ்லாம் இருக்க போகிறது கிடையாது. சேம் ரெசிபி எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஃபிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழம்பு இப்போ நம்ம அது கூட ரைஸ் இல்லாததுனால, நம்ம ஐலாண்டில் இருக்கும் இல்லையா, ரைஸ் போட்டு குழம்பு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் ரைஸ் இல்லாததுனால அந்த குழம்போட இதை நம்ம டேஸ்டிங் பண்ணல. பட் இது வேறு லெவல். இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட வேறு லெவல் லொக்கேஷன்ஸோட உங்களை நான் வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan.